கரைனானே. எப்படி போயிட்டு இருக்குது? சீசன் 5 வரலும் வந்துட்டீங்க. ஹவ் ஹாப்பி யூ ஆர்? எப்படி வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்களா இல்லை? Chennai Samartha Group of Institution, India's Gold Medal College, 25,000 students placed so far. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. Behind its Gold Icons 2024 ஜூன் 29 மற்றும் 30 தேதிகளில் சார் முத்த வெங்கட சுப்பராவ் கான்சர்ட் ஹால் சேப்பேட்டில் நடைபெறவுள்ளது. டிக்கெட்ஸ்களை இலவசமாக பெற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேர் மற்றும் இமெயில் ஐடியை வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்மளால் பண்ண முடியாத நல்லா பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி திடீர்னு கூப்பிட்டு அந்த கஷாயத்தை ஒன்று என்ன குடிக்க சொல்லிட்டாங்க. இந்த ஏதோ ஆப்பிளில் இஞ்சி, ஆப்பிள் பாருங்க, வேப்ப இலை, அது அப்புறம் எல்லாத்தையும் கலந்து அவங்க குடிக்கணும் கண்டஸ்டன்ட்ஸு. எக்ஸ்ட்ரா ஒரு 2 மீந்துன்னு சொல்லி எண்ணெய் குடிக்க வச்சிட்டாங்க. அப்புறம் எண்ணெய் கூப்பிட்டு மூஞ்சில் தண்ணி அடிச்சிட்டாங்க. எல்லாம் கொஞ்சம் பயங்கர அதிகமா இருக்காங்க. பார்க்க யாராவது செட்டுக்குலாம் வந்து சண்டை போட்டுருக்காங்களா? இன்னைக்கு கூட செக்யூரிட்டி அண்ணா வந்து சண்டை போட்டார், அரவிந்த பார்க்கறாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே உங்க கேர்ள் ஃபேன்ஸ்க்கு ஏதாவது ஒரு சாங் ரெடி ஆகுறாரு பாருங்க. கேர்ள் ஃபேன்ஸ்க்குன்னொடனே சிலோன்னு பர்டிகுலராக இல்லை, அப்படியே பக்கத்தில் லைக் அந்த லண்டன், சிலோன் பக்கத்தில் லண்டன்றது தான். மேப்பில் நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் எந்த மேப் யூஸ் பண்ணுறீங்க? யோசிச்சார் சிலோனா பைக் லோனா அப்படின்னு. பைக் லோன் தான் முக்கியம். ஸோ உங்க காம்போல வந்துட்டு ஒரு சாங் எங்களுக்காக பாடி காட்டுங்க. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. நதியே நீயானால் கரைனானே, சிறு பறவை நீயானால் உன் வானம் நானே. ஸோ நைஸ் டு ஹியர். இவங்க இப்படி பாடும்போது நீங்கள் இப்படி ரசிச்சு கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா? இல்லை அந்த எக்ஸ்பிரஷன்லாம் பார்க்கும்போது இவங்க என்ன இவ்வளோ எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க அப்படின்லாம் நினைப்பீங்களா? நம்மளால் பண்ண முடியாத நல்லா பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி பொதுவாக பாட்டை ரசிப்பேன். அண்ட் நம்மளுங்க பாடும்போது இன்னும் என்ஜாய் பண்ணுவேன். ஸோ ஏன்னா அவங்க விட்டு ஏன்னா அவங்க கரெக்டாக ஒரு இடத்துலேருந்து நான் ஃபீல் பண்ணோம். அதனால் அதை நான் கவனிச்சுட்டே இருப்பேன், கேப் விடக்கூடாதுன்றதுக்காக. எப்படி போயிட்டு இருக்குது? சீசன் 5 வரலும் வந்துட்டீங்க. ஹவ் ஹாப்பி யூ ஆர்? எப்படி வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை இந்த அளவுக்கு வந்துருக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டேன். நல்லபடியாக போயிட்டுருக்கு. மக்களோட அன்பும் ஆதரவும் தொடர்ந்து இருக்கிறதால தான் 5th சீசன் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் போயிட்டு இருக்க முடியுது. இன்னும் பல சீசன் போகணும். அந்த எல்லா சீசன்லேயும் நாங்கள் இருக்கணும்னு சொல்லி மக்கள் ஆசைப்படுறாங்க. எங்க உங்களை ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கவே முடியல, நீங்க எங்கேயோ பறந்து போயிட்டீங்கன்னு சொன்னாங்களே? இல்லை ஆமாம், நான் வந்து அப்போ ஊரில் இல்லை. ஸோ அதனால் என்னால் ஃபர்ஸ்ட் எபிசோட் ஜாயின் பண்ண முடியல. ஐ திங்க் சுதர்ணனாவும் இல்லை, நாங்கள் 2 பேரும் இல்லை, ஷோகர் இருந்தது. பட் இந்த சீசன் 5ன்னு சொல்லும்போது ரொம்ப ஈகராக நான் வெயிட் பண்ணது வந்து அஃப்கோர்ஸ் பிரியங்கா அக்கா, சுதன் அண்ணா, அரவிந்த் அண்ணா, இவங்க எல்லோரும் பார்க்குற அந்த ஒரு இதில் தான். அண்ட் முக்கியமாக இவ்வளோ 4 சீசன் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டு 5th வரும்போது இன்னுமே எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா புது ரவுண்டெல்லாம் வந்திருக்கு. ஸோ வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு நல்ல ஜாலியாக ஃபீலாக இருக்குது. அரவிந்த், உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்குது இந்த சீசன்? எனக்கு பயங்கர ஃபன்னாக போயிட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் யார் ஃபன் பண்ணுறதுங்க? இல்லை, நாங்கள் வெறும் ஸ்பெக்டேட்டர் மட்டும்தான். முக்கியமாக இந்த ஃபன் பண்ணுற கேங் வந்து அவர் தான், அவரும் பிரியங்கா அக்காவும் தான். நாங்கள் சும்மா பார்த்து ரசிச்சிட்ருப்போம், சிரிச்சிட்ருப்போம். அப்பப்போ பாட முடியாமல் போவோம், ஏன்னா சிரித்து சிரித்து தொண்டை வலிக்கும். அந்தளவுக்கு ஃபன் இருக்கும். ஓகே, உங்கள் செட் வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு ஒரே டைமில் ஷூட் நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்படியே ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும், ஏர்லி மார்னிங்லாம் இருக்கும், இல்லை திடீர்னு மிட் நைட் ரொம்ப லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் கூட யார் எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, அவங்கள பார்த்தா நான் வந்து பூஸ்டப் ஆகிடுவேன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நபர் யார் உங்கள் செட்டில்? பிரியங்கா அக்கா. ஸ்ரீஷா, ஏங்க என்னங்க கையெடுத்துட்டீங்க? யாரு? இல்லை அப்படி இல்லை, லைக் எனக்கு எப்பப்பெல்லாம் தூக்கம் வரும்போது ஸ்ரீஷா பார்ப்பேன், எனக்கு தூக்கம் போயிடும். வை என்ன ஃபேக்டர்? ஸ்ரீஷா கிட்ட அந்த மாதிரி ஒரு ஆரா இருக்கு, எனர்ஜி இருக்கு. ஓ ஆமாம், சும்மா தான் சொல்கிறாரு. நானே ஒரு மாதிரி ஓரமாக சைடாக உட்காந்துட்ருப்பேன், அது என்னமோ ஓட்டுறாரு. பட் தூக்கமாக இருக்குனாலுமே அங்கே டப்புன்னு ஒரு எனர்ஜி ஒன்று க்ரியேட் ஆகும். பிரியங்காக்கு அந்த மாதிரி ஒரு வைப் ஒன்று செட் பண்ணுவாங்க. அண்ட் கூடவே அப்படியே எல்லாரும் ஒன்று ஒன்றா ஆட் ஆகும். சடனாக இவர் ஆட் ஆவார், அதுக்கப்புறமா நாங்கள் ஆட் ஆகும், அப்புறமா எல்லா ஆடியன்ஸும் ஆட் ஆவாங்க. லைக் அங்கே
ஸ்டார்ட் மியூசிக்கில் வந்து லைக் அந்த மாதிரி ஒரு ஷோரூவே இருக்காது, எப்போயுமே பயங்கர ஃபன்னாக இருக்கும். ஒரு மினி கான்சர்ட் அப்பப்போ நாங்க நடக்கும் இல்லையா? எல்லாம் ஒரு மாதிரி கேவலமாக பாடிட்டு கற்றுக்கிட்டு அந்த மாதிரி இல்லை இல்லை அது அப்படி சொல்லக்கூடாது, வைப் செட் பண்ணுறோம் அவ்வளோதான் பேசிக்கலி. ஒரு மாதிரி அறியாமையாக பாடுவோம்ல ஜாலியாக, அப்படியே எதுவும் கண்டுக்காம அப்படி சொல்ல வரேன். இப்படி ஜாலியா இருக்க செட்ல ஏதாவது சீரியஸா நடந்திருக்குதா? நீங்க சொல்லுங்க. சீரியஸாக இல்லை, இப்போது காலையில் எபிசோடு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக போயின்னு இருந்தது. திடீர்னு கூப்பிட்டு அந்த கஷாயத்தை ஒன்று என்ன குடிக்க சொல்லிட்டாங்க. அது ரொம்ப ஆமாம், இந்த ஏதோ ஆப்பிளில் இஞ்சி, ஆப்பிள் பாருங்க, அப்புறம் வந்து வேப்ப இலை, அது அப்புறம் எல்லாத்தையும் கலந்து அவங்க குடிக்கணும் கண்டஸ்டன்ட்ஸு. எக்ஸ்ட்ரா ஒரு 2 மீந்ததுன்னு சொல்லி என்ன குடிக்க வச்சிட்டாங்க. அப்புறம் அது வார எபிசோடு வந்து என்னை கூப்பிட்டு மூஞ்சில் தண்ணி அடிச்சிட்டாங்க, ஸ்ப்ரே. ஸோ இந்த மாதிரி சீரியஸான விஷயம்லாம் நடக்குது. மக்கள் வந்து இப்படி பண்ணாதீங்க டிஜே பிளாக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுறாங்க. அதை சும்மா நான் சொல்கிறேன், மற்றபடி எனக்கு ஒன்றும் அது பிரச்சனை. மற்றபடி இந்த பழைய சீசன்ல நடந்த மாதிரி டிஜே பிளாக் அவர்களுக்கு பெண் பார்க்கும் படலம் எல்லாம் இந்த சீசன்ல போகுதா இல்ல எப்படி? அண்ணாக்கு அது போயிட்டு தான் இருக்கு. பிரியங்கா அக்கா அந்த ஒரு இதில் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் எண்ட் ஆஃப் த இல்லை, அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. என்னோடய க்ரைட்டீரியாஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இது வந்து ஒரு கன்னி தீவு தொடர மாதிரி தொடர்ந்து போயிட்டு இருக்குது. அது வரைக்கும் நானும் கன்னி பையனாக இருக்கேன். ஆனால் இன்னொருத்தரை கோர்த்து விடணும் அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் அரவிந்த் உட்காந்துருக்காரு. கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயங்கர அதிகமாக இருக்காங்க. பார்க்க யாராவது செட்டுக்கெலாம் வந்து சண்டை போட்டுருக்காங்களா? நான் அரவிந்தை பார்த்தே ஆகணும் இன்னைக்கு. அப்படி நீங்கள் தான் பதில் சொல்லணும். பார்த்து இன்னைக்கு கூட செக்யூரிட்டியான வந்து சண்டை போட்டார் அரவிந்தை பார்த்தே ஆகணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் வந்து ஆர்டிஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு செக்ஷனில் அவர் சைன் பண்ணிட்டு வந்துட்டார் இன்றைக்கி. அந்த பேஜை திருப்பி அவர் அழிச்சிட்டு திருப்பி போட வேண்டியதாக இருந்தது. அதனால் வந்து பார்க்கணுன்னு வந்து சொன்னார். மற்றபடி ஜென்ரலாக கேர்ள்ஸ்லாம் வருவாங்க. ஆடியன்ஸ் வந்தால் அண்ணனோட சாங் கேட்குறதுக்குனே வராங்க, நிறைய பேர் வராங்க. அரவிந்த், யுவர் கமெண்ட் ஆன் திஸ். கேர்ள் ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க, எப்படி? ஆமாம், லைக் அது வந்து லைக் எதிர்பார்க்காம ஒரு அன்பு இல்லை அது. ஸோ அது எப்பவுமே ஜாலியாக தான் இருக்கும். லவ் லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு? லைஃப் போயிட்டுருக்கு, லவ் லைஃப் இன்னும் வரல. வந்துச்சுன்னா அது அப்படியே லைஃபோட. ஸோ அப்படியே உங்கள் கேர்ள் ஃபேன்ஸ்க்கு ஏதாவது ஒரு சாங், ஒரு 2 லைன் ரெடி ஆகுறாரு பாருங்க. கேர்ள் ஃபேன்ஸ்க்குன்னொடனே இல்லை அப்படின்னு இல்லை, நான் அதுதான் சொல்ல வரேன். நான் பொதுவாக ஃபேன்ஸுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்ல வரதுக்குள்ளே நீங்கள் இன்டரப்ட் பண்ணி. பரவாயில்ல, கேர்ள் ஃபேன்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவ்லி சாங் டெடிகேட்டட் பை அரவிந்த். நான் பிழை நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. நீலை நான் பருவமழை, சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. ஆழியில் இருந்து அலசி எடுத்தேனே, அடைக்கலம் அமைக்க தகுந்த வந்தானே. அடி அழகா சிரிச்ச முகமே, நான் நினைச்சா தோணும் இடமே. அடி அழகா சிரிச்ச முகமே, நினைச்சா தோணும் இடமே. நான் பிறந்த தினமே கிடைச்ச வரமே. ஓ நான் பிழை நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. ஸோ இது வந்து எல்லாம் மியூசிக் ஃபேன்ஸுக்குமே நான் டெடிகேட் பண்ணுறேன். கடைசியா அப்படியே மாற்றி கோர்த்து விட்டுறது, தப்பிச்சிட்டிங்கல்ல? வேற வழி இல்லை. வேற வழி இல்லை. டிஜே பிளாக் அண்ணா லைஃப் வந்துட்டு எப்படி போயிட்டு இருக்குது? உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டார்ட் மியூசிக், ஆஃப்டர் விஜய் டிவி வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஒரு பீக்கு, ஒரு நல்ல ஃபேமு, இதில் எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்? இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. அதான் பேக் டு பேக் ஷூட்ஸு, வெளியூர் ட்ராவல்ஸு, அந்த மாதிரி சொல்லி பேக்டாக இருக்குது. ஸோ எல்லாமே இது வரைக்கும் மக்களோட அன்பனாலையும் கடவுளோட பிளெஸிங்ஸ்னாலே சூப்பராக போயிட்டுருக்கு. ஓகே, ஆஃப்டர் பிளான்ஸ் என்ன? ஒரு சில பிளான்ஸ் இருக்குது, அதை நடந்த பிறகு தான் சொல்லுவேன். ஸ்ரீஷா, நீங்கள் சொல்லுங்கள். சூப்பர் சிங்கருக்கு அப்புறம் உங்களுக்கு இப்படி ஒரு பிளாட்ஃபார்மு, அப்படியே விஜய் டிவிக்குள்ளேயே இருக்க மாதிரி அப்படியே செம்ம ஹாப்பியாக பிரியங்கா கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரிலாம் கிடச்சிருக்குது. உங்களுக்கு சூப்பர் சிங்கருக்கு அப்புறம் என்ன ஆக்சுவல் பிளான் இருந்தது? அதுக்கப்புறம் அப்படி மாறினதை நினச்சி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலி சூப்பர் சிங்கரே வந்து ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி தான் எல்லாருக்குமே. ஐ திங்க் எவ்ரிபடி வில் அக்ரி.
அது பண்ணதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து வரல டிவியில். பட் சடனாக வந்து ஸ்டார்ட் மியூசிக்கு வந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நல்லாவே ரெக்கக்னிஷன் கிடச்சிது. அண்ட் இன்ஃபேக்ட் இப்போ பை காட்ஸ் கிரேஸ் நிறைய ஷோஸ்க்காக ட்ராவல் பண்ணுறேன், நிறைய பேரோட ஒர்க் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே தே ஆல் நோ ஸ்டார்ட் மியூசிக் பார்த்து கூட நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதாகட்டும், எவ்ரிபடி நோஸ் தட். ஸோ அது வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஐ மீன் அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஐ எம் ஸோ ஹாப்பி. இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அது இட்ஸ் ஆல் வாட் எவர் இஸ் மென்ட் டு ஹேப்பன், இட்ஸ் ஹேப்பனிங், அவ்வளோதானே தவிர அப்படி நடந்திருக்கலாம் இப்படி நடந்திருக்கலாம்னு ஒன்றுமே ரிக்ரெட்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அரவிந்த், நீங்கள் சொல்லுங்கள். சூப்பர் சிங்கருக்கு அப்புறம் இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம், ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது பிளான்ஸ்? அதே தான், நானும் பிளாக் சொன்ன மாதிரி தான். லைக் அது கோ வித் த ஃப்ளோ தான். நான் பெருசாக இருக்குது பிளான்ஸ் இருக்குது. பட் தென் அதெல்லாம் வந்து நடந்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் தவிர அது இப்போவே சொல்லிட முடியாது. பட் தென் மோஸ்ட்லி லைக் இப்போதைக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு. இதே மாதிரி தான் போயிட்டுருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் ஐம் டூயிங் லாட் ஆஃப் ஷோஸ் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அண்ட் முக்கியமாக மக்களோட அன்பு நிறைய கிடைக்குது. கேர்ள்ஸோட ப்ரப்போசல்ஸ் நிறைய கிடைக்குது. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போதைக்கு. லைக் அதான் த்ரூ அவுட் அவங்களோட அன்பு கிடச்சிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டி சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்க போது. மற்றபடி பெருசில் கோ வித் த ஃப்ளோ தான். ஸோ இதெல்லாமே நான் கேட்காம கிடைச்ச விஷயம் இல்லை. ஸோ அது இன்னும் நிறைய வந்துட்டே இருக்கும். ஓகே, உங்களுக்கு சூப்பர் சிங்கர் 10ல் வந்துட்டு ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் யாரு? இல்லை பேசிக்காக இது நான் டிப்ளமேட்டிக்காக சொல்லணும்னு இல்லை. என்னென்னா லைக் அதுதான் ஒரு ஃபேக்ட் அது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர்கிட்ட ஒரு நல்ல ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்டிங்கன்னா, சிங்கர்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா, லைக் இவர் எனக்கு பிடிக்கும் அவர் எனக்கு பிடிக்கும்னு சொல்லாமல் அவர்கிட்ட இது பிடிக்கும் இவர்கிட்ட அது பிடிக்கும் தான் மைண்ட் போகும். கண்டெஸ்டன்ட் அவங்க கிட்ட எனக்கு இது பிடிக்கும். நிறைய பேர் இருக்காங்க. வைஷ்ணவியோட டோன் பிடிக்கும். ஸ்ரீநிதி தானே அவங்களோட. இப்போ அவங்களோட ஒரு லைக் அவங்க ப்ரெசன்ஸ் பிடிக்கும். அவங்க சாங்கில் இருக்கிற ப்ரெசன்ஸ் பிடிக்கும். அண்ட் நான் தன்சீரா கூட பாடினேன். ஜான் ஜெரமோட அந்த ஒரு டிம்பர் பிடிக்கும். லைக் அவருக்கு ரொம்ப அழகான ஒரு டிம்பர் அது. ஸோ அண்ட் விக்ரம் பிரசாத் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்னொருத்தர் என்ன விக்னேஷ். ஸோ எனக்கு விக்னேஷோட வாய்ஸும் பிடிக்கும். அண்ட் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. ஸோ அதனால் விஷிங் தெம் த பெஸ்ட். மோர் ஓவர் இந்த நீங்கள் ஃபேவரட் கேட்டிங்கல்ல, அதுக்கு அப்படி ஆன்சர் பண்ணாமல் இப்போ ஒரு கண்டஸ்டன்ட் ஒன்று பாடுறாங்க, நல்லா பாடுறாங்கன்னு நினைக்கும் போது இன்னொரு கண்டஸ்டன்ட் அதை விட ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதை தான் ஐ திங்க் அந்த ஒரு யூனிக்னஸ் அப்படி மீன் பண்ணுறோம். நைஸ். அண்ணா, உங்களுக்கு சமைக்க தெரியுமா? சமைப்பேன். ஓகே, குக் வித் கோமாளியில் எப்போ பார்க்கலாம் உங்களை? என்ன எப்போ வேணால் நீங்கள் வந்தீங்கன்னா செட்டில் பார்க்கலாம். கன்சோலில் தான் உட்காந்துருப்பாங்க. ஐ மீன் ஒரு குக்காக நீங்கள் அங்கே நின்று எப்போ பார்க்கலாம்? இன்னும் ஒரு சைடு டிஜே பண்ணிட்டு இன்னொரு சைடு கரண்டியை கையில் வச்சுட்டு அந்த மாதிரியெல்லாம் மல்டிபிள் டாஸ்க்கு. அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது நான். பட் நான் ஐடியா எடுத்து கொடுத்துட்டேன். குக்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப நினச்சா முடியும். கம் ஆன் ஸ்ரீஜா. அதெல்லாம் இல்லை, மறைஞ்சி கன்சோலில் இருந்து கலாய்க்கிறது தான் என்றைக்குமே ஹாப்பி. ஸோ பட் ஆனால் ரெண்டுமே ஒரே டைமில் பண்ணுறது எப்படின்னு தெரியல. பட் குக்காக இருந்தாலும் ஒர்க் பண்ணுவேன். பட் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய டிஷ்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு முடிஞ்சது என் ரூமில் ஒரு 4-5 பசங்க இருக்கானுங்க. நான் எது செஞ்சாலும் குறை சொல்லாமல் எது வேணாலும் சாப்பிடுவேன். இந்த சாம் விஷால், ரொசாரியோ ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க. ஸோ லீவ் அன்றைக்கி வந்து ஹாலிடேஸ் இருக்கோ அன்றைக்கி சமைப்பேன் நான். நைஸ். குக் வித் கோமாளி எப்படி போயிட்டுருக்கு? குக் வித் கோமாளி சூப்பராக போயிட்டுருக்கு. பேக் டு பேக் ஷூட்ஸ் போயினே இருக்குது. நியூ ஜட்ஜஸ், நியூ கோமாளி. ஆமாம். ஸோ அப்படியே வந்து சில பேர் பழையமானங்கள்லாம் இருக்காங்க. ஸோ எப்பவும் போல தான் சீசன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புது ஜட்ஜஸ்லாம் வந்ததால் கொஞ்சம் அவங்க இன்னும் ஷோவில் வந்து என்ன சொல்கிறது, அந்த பழைய இது ரேப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆனால் இப்போ சூப்பராக போயிட்டுருக்கு. புகழ் இருக்கான் அண்ட் வந்து குரேஷியன் இருக்கார். ஸோ அப்படியே வந்து செம ஃபன்னாக தான் போயிட்டுருக்கு. அண்ட் பேக் டு பேக் நிறைய எபிசோட்ஸ் முடிச்சிட்டோம். சூப்பராக அதுவும் பிஸியாக போயிட்டுருக்கு ஷூட்ஸ். கிரேட். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் மியூசிக் சீசன் 5 இதில் வந்துட்டு நீங்கள் எல்லாரும் டீமாக சேர்ந்து எங்கேயாவது வெளில போயிருக்கீங்களா, இல்லை போக பிளான் பண்ணியிருக்கீங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. இப்போது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நான் வேணால் டீம்கிட்ட கேட்குறேன். ஒரு நல்ல எங்கே சிலோன் போகலாமா, லண்டன் அந்த மாதிரி எதாவது பிளான் பண்ணலாமாடா? அந்த மாதிரி கேட்குறது தானே. எங்கே கேட்டேன் முன்னாடி சீசனில் போயிருந்தோம் எல்லாம் லஞ்ச் அந்த மாதிரி. ஃபினாலேக்கு முன்னாடி போயிருந்தோம். டான்ஸ் ரிஹர்சல்ஸ்லாம் இருந்தது. ஸோ இப்போ டான்ஸ் ரிஹர்சல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு ஒரு டின்னர் போயிருந்தோம்.
ஸோ அதுதான் நம்ம எல்லோரும் வெளியே போகிறதுனால. மற்றபடி இங்கே தான் உட்காந்துன்னு ஃபன் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ பிரேக் டைமில் இந்த எபிசோடுக்கும் அடுத்த எபிசோடுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும். அப்போ உட்காந்துன்னு ஏதாச்சும் பீஸா கீஸாக்கா ஆர்டர் பண்ணுவாங்க, உட்காந்து ரூமில் சாப்பிட்டேன். அந்த மாதிரி தான். ஏன்னா சென்னையிலேருந்து நம்ம EVP வர்றதே ஒரு பெரிய அவுட்டிங் தான். ஸோ அதனால் இங்கே இந்த இடத்துல வந்து என்ன பண்ண முடியுமோ அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு சிலோன்னு பர்டிகுலராக இல்லை, அப்படியே பக்கத்தில் லைக் அந்த லண்டன், சுவிட்சர்லாந்து அந்த மாதிரி கூட நம்ம சிலோன் பக்கத்தில் லண்டன்றது தான். மேப்பில் நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் எந்த மேப் யூஸ் பண்ணுறீங்க? வாரணமாயிரம் சூர்யா சார் மாதிரி இங்கே இருக்கு டாடியா அமெரிக்கா. சரி, இது மூலமா என்ன தெரியுதுன்னா மேல் சிங்கர் அடுத்த எபிசோட் மாற்ற போகிறாங்கன்னு தெரியுது. சரி, ஓகே. இங்கே பக்கத்தில் லண்டன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே கூப்பிட்டு போனால் கூட ஓகே தான். ஸோ நம்ம லண்டன் போய் தான் சாப்பிடணும் அந்த மாதிரி. ஸோ ஃபைனலி சரண்டர் ஆயிட்டாரு. ஆஃப்கோர்ஸ். சிலோனா பைக் லோனா அப்படின்னு பைக் லோன் தான் முக்கியம். கிரேட் அண்ட் வெரி ஹாப்பி டாக்கிங் வித் யூ. இதே மாதிரி இன்னும் பல சீசன்ஸ் நடக்கணும். அண்ட் அப்பயும் நான் தான் இப்படி வந்து உட்காரணும். இதே தான் நான் பிரியங்கா கிட்டே இந்த பிட்டை தான் போட்டேன். அப்பயும் நான் தான் வந்து ஆங்கரிங் உட்காரணும்னு. ஸோ இதே மாதிரி நான் உங்களுக்கு செட்டில் வந்து ஒரு நாள் vlog எடுக்கிறேன். ஓகேவா? ஹாப்பியாக அப்படியே பயங்கரமாக வைப் பண்ணிட்டே இருங்க. ஒரு நாள் அண்ணா அந்த வெளியூர் பிளான் மட்டும் கேட்டு சொன்னீங்கன்னா நீங்களே கேளுங்க. உள்ளதான் உட்காந்துருப்பாங்க. யூஆர் ஆல்வேஸ் வெல்கம். நான் வந்து கொஞ்சம் பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்ட்டு பூஸ்ட்டை குடிச்சிட்டு கொஞ்சம் தெம்பா வந்து உள்ள நான் கேட்குறேன். நான் என்ன சொல்கிறேன், ஏன் வந்து அப்படி கேட்கணும்? இவங்களே அந்த ஐடியா தராங்கல்ல. பிகைன் உட்ஸே பிளான் பண்ணிட்டோன்றேன். இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. நம்மளே வருவோம், நம்மளே போயிட்டு வருவோம். நம்ம ஃபுல் டே கூட நம்ம ஷூட் எடுத்துட்டோம். நம்ம ஸ்ரீலங்காவில் ஸ்டார்ட் மியூசிக் வீடியோ அது என்ன எங்க எடுத்தாலும் உங்க 3 பேர் ஃபேஸ் போட்டா மில்லியன்ஸ்ல வியூஸ் போகும். அங்க போய் எடுத்தானே இங்க எடுத்தானே இந்த வீடியோவே போகுது. புரியுது இல்ல? அதனால நாங்களே ஒழுங்கா இங்க இருக்கிறோம். அதனால இங்கே எடுத்தாலே போதும். ஸோ வந்து எல்லாருமே மறக்காம இவங்க 3 பேரையும் வந்து ஸ்டார்ட் மியூசிக் சீசன் 5ல வாரம் தவறாம பாருங்க. எத்தனை மணிக்கு என்னன்றது அப்படியே டீட்டெயிலாக சொல்லுங்க பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமைனா ஈவினிங் வந்து 8 மணிக்கு எந்த வேலையும் செய்யாம நீங்க வந்து உட்காந்துருங்க. உங்களுக்கு வந்து பாட்டு பாட தெரியணும்னு அவசியம் இல்லை. அந்த பாட்டு தெரிஞ்சால் போதும். எங்கள் கூட சேர்ந்து பாடுங்க, வைப் பண்ணுங்க. ஸோ ஒரு சண்டே அதுமா ஒரு மியூசிக்கோட ஒரு ஷோ என்ஜாய் பண்ணோன்னா அது நம்ம ஷோ. இப்போ சூப்பர் சிங்கர் பார்க்குறீங்கன்னா அதில் வந்து அது ஒரு வேறு மாதிரியான ஒரு ஜோனு. இது வந்து நிறைய பாட்டு பாடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸ் தான். நீங்கள் உட்காந்து என்ன பண்ணலான்னா ஆடியன்ஸ் தாண்டி ஒரு கண்டஸ்டண்ட்டாகவே வந்து இது இந்த பாட்டு தானே அந்த பாட்டு தானே. ஏன்னா எங்கள் வீட்லையுமே அப்படி தான் பார்க்குறாங்க. ஸோ எல்லார் வீட்லேயும் அப்படி பார்க்கணும். ஸோ ஒரு வீக்கெண்டை மியூசிக் ஃபன் இது ரெண்டுமே சேர்ந்து என்ஜாய் பண்ணோன்னா ஃபேமிலியாக. அப்போ சூப்பர் சிங்கர்ல ஃபன் இல்லை. அதாவது இப்போ பிகைன் உட்ஸ் வந்து ஸ்டார்ட் மியூசிக் வந்து சிலோன்ல பண்ண போறாங்க. அது மங்கை தான் வந்து ஸ்பான்சர் பண்ண போறாங்க. ஸோ சண்டே ஆனால் எல்லாரும் ஃபேமிலியாக உட்காந்து ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு எங்கள் ஷோ பாருங்க. 8 மணிக்கு ஸ்டார்ட் மியூசிக் சீசன் 5. Yes. Thank you so much. That was Thank you. Nice. That was a nice chatting with you. Thank you guys. Thank you. Thank you. Chennai Samartha Group of Institution, India's Gold Medal College, 25,000 students placed so far. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. Behind its School Icons 2024 ஜூன் 29 மற்றும் 30 தேதிகளில் சார் முத்த வெங்கட சுப்பராவ் கான்சர்ட் ஹால் சேப்பேட்டில் நடைபெற உள்ளது. டிக்கெட்ஸ்களை இலவசமாக பெற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேர் மற்றும் இமெயில் ஐடியை வாட்ஸ்அப் பண்ணுங்க.